ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 நாளைய தேர்வுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10th தமிழ் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 100 மதிப்பெண். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. சரியான விடனை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு 15 இருக்குது. புக் பேக்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். 4 வினாக்கு வந்து நீங்கள் விடையளிக்கணும். 4 × 2 8. வசன கவிதை குறிப்பு வரைக. அதே மாதிரி திரைப்படமாக எடுக்கப்பட்ட ஜெயகாந்தன் படைப்புகள் யாவை? வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. அதே மாதிரி அருமை என தொடங்கும் திருக்குறளை அடிப்படையாமல் எழுது. நெக்ஸ்ட் வந்து தனிந்தது பகுபத உறுப்பிலம் தருக. கலைச்சொல்லாக்கம் பொறுத்த வரைக்கும் காஸ்மிக் ரேஸ் இரிகேஷன், இது ரொம்ப முக்கியம். புறத்திணைகளுடைய எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. நிறுத்தற் குறியீடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதே போல் இளம்பெயர்கள் 3 பெயர்களை எழுதி அவற்றை தொடரில் அமைத்து எழுதுக. ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா, நல்லா படிச்சிருப்பாங்க, அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த வினாத்தால் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம அப்லோட் பண்ண கொஷின் பேப்பரில் இருந்து நாளைக்கு கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியினை வந்து சுட்டி காட்டி எழுதணும். அழகீட்டு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு முல்லைப்பாட்டு உணர்த்தும் கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. நெக்ஸ்ட் வந்து உங்கள் தெருவில் மின்வெளுக்கள் பழுதடைந்துள்ளது. இதனால் இரவில் சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதி ஆவணம் செய்யும்படி மின்வாரி அலுவலருக்கு கடிதம். காட்சினை கொண்டு கவி உணர்வு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக திறன்பேசி வாங்க இருக்கும் தம்பிக்கு திறன்பேசி பயன்பாடு குறித்து அறிவுரை கூறி கடிதம் எழுதுக. இது ஒரு முக்கியமான வினா. அண்ட் தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா படிவம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 3 × 8 2024. ஸோ நாளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10/12/2024 அன்று நடைபெறக்கூடிய வினாத்தாள் தான் இது. ஸோ இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 × 8 24. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபால்புரத்து மக்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தமிழின் சொல்லலம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவைகள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அரசு பொருட்காட்சி கேட்டிருக்காங்க. குறிப்புகளை கொண்டு கட்டுரை பொறுத்த வரைக்கும் முன்னுரை, சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு, சாலை விதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.